இறந்த 34,000 பேரில் 70% குழந்தைகளாகவும் பெண்களாகவும் குடும்பங்கள் ஒட்டு முழுதாக அழித்தொழிக்கப்பட்டிருக்கின்றன. 2,50,000 மேற்பட்ட குடியிருப்புகள், அவற்றில் பெரும்பாலானவை தொடர் குடியிருப்புகள், அடுக்குமாடி கட்டிடங்கள், அவையெல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு அது ஒரு சாம்பல் மேடாக அல்லது ஒரு சமாதி இடமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இவ்வாறான இணைவுகள் என்பது தென்னாப்பிரிக்காவுடன் இணையும் சக்திகள் என்பன இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எனப்படுகின்ற சர்வதேச நீதிமன்றத்திற்கு ஒரு அந்தஸ்தை வழங்குவதாகவும் அல்லது அதன் மீதான நம்பிக்கையை அதிகரிப்பதாகவும் அதன் செயற்பாடுகள் உலக விவகாரங்களில் அதிக முக்கியத்துவம் பிரபுவியாக மாறும் என்பதற்கான ஒரு சாட்சியமாகவும் இது அமைகிறது. இஸ்ரேல் மேற்கொண்ட கண்மூடித்தனமான மனித படுகொலைகள் அல்லது இனப்படுகொலை தான் அதற்கான காரணமாக அமைகிறது. அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? கேஷ் பாயிண்ட், மணி டிரான்ஸ்ஃபர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், செக் கேஷிங், கேஷ் ஃபார் கோல்ட், கோல்ட் லோன்ஸ் அனைத்துக்கும் கேஷ் பாயிண்ட். வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இதில் பேச போன்றோம் என்னவென்றால், சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கில் துருக்கி அதிகாரப்பூர்வமாக இணைவதாக அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நடவடிக்கை மூலமாக சர்வதேச நீதிமன்றத்தில் நடைமுறைகள் சரியான திசையில் நடக்கும் அப்படி சொல்லியும் தான் நம்புவதாக தெரிவித்திருக்கின்றார். இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இவ்வாறான இணைவுகள் என்பது தென்னாப்பிரிக்காவுடன் இணையும் சக்திகள் என்பன இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எனப்படுகின்ற சர்வதேச நீதிமன்றத்திற்கு ஒரு அந்தஸ்தை வழங்குவதாகவும் அல்லது அதன் மீதான நம்பிக்கையை அதிகரிப்பதாகவும் அதன் செயற்பாடுகள் உலக விவகாரங்களில் அதிக முக்கியத்துவம் பிரபுவியாக மாறும் என்பதற்கான ஒரு சாட்சியமாகவும் இது அமைகின்றது. துருக்கி இவ்வாறு இணைவதென்பது சற்று எதிர்பார்க்க முடியாத விடயமாக இருந்தால் கூட நிச்சயமாக அது இவ்வாறு இணைவதற்கான காரணமாக இந்த இஸ்ரேல் மேற்கொண்ட கண்மூடித்தனமான மனித படுகொலைகள் அல்லது இனப்படுகொலை தான் அதற்கான காரணமாக அமையும். ஏனென்றால் அதை அவர்கள் தெளிவாகவே, அதாவது ஹமாஸ் என்கின்ற அமைப்பை கொள்வதற்கான நடவடிக்கையாக இருந்தால் இறந்த 34,000 பேரில் 70% குழந்தைகளாகவும் பெண்களாகவும் இருக்க முடியாது. அதே போல பல குடும்பங்கள் ஒட்டு முழுதாக அழித்தொழிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல 2,50,000 மேற்பட்ட குடியிருப்புகள், அவற்றில் பெரும்பாலானவை தொடர் குடியிருப்புகள், அடுக்குமாடி கட்டிடங்கள், அவையெல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு அது ஒரு சாம்பல் மேடாக அல்லது ஒரு சமாதி இடமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் இவ்வாறான இணைவு என்பது இஸ்ரேலின் இனிவரும் கால நடவடிக்கைகளுக்கு அழுத்தம் கொடுப்பதாகவும் அவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை சற்றே தனித்து செல்வதற்கான காரணங்களை ஏற்படுத்துவதாக அமையும் என்று சொன்னால், இப்பொழுது இந்த நீதிமன்றத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள முக்கியத்துவம் என்பதை நாடுகள் எவ்வாறு கொடுக்கின்றன என்பது நிச்சயமாக ஒரு நீதித்துறை சார்ந்த பார்வையில் மாற்றத்தை, சர்வதேச நீதித்துறை சார்ந்த பார்வையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மற்றும் வரவேற்கக்கூடிய ஒரு அங்கமாக நாங்கள் கருத வேண்டும். அதனைத்தான் நாங்கள் கூறலாம். ஆமாம். நன்றி சுரேஷ் சர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்சினி, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி. சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.